ஹலோ, 1 மணிக்குள்ளே வீடியோ போட்டுடலாம்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு சமையல் வேலை முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோ லேட்டாக வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து பாவக்காய் புளிக்குழம்பு, அப்புறமா அவரைக்காய் பொரியல். நேற்றுக்கே போய் அக்கா காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, குழம்புக்கு தேவைன்னு வெள்ளம் எடுத்தால் அதில் ஃபுல்லும் எறும்பாக இருந்துச்சு. அதை கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டோம். நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, எறும்பு நல்லா சாப்பிட்டு போயிடுறது. அக்காவும் காயெல்லாம் வெட்டி புளிக்குழம்பு வைக்க ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு புளிக்குழம்பு அக்கா வைக்கிறது, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சில பேத்துக்குலாம் பாவக்காய் புளிக்குழம்பு பிடிக்காது, ஏன்னா அது கசப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. அக்கா எப்பயுமே புளிக்குழம்பு வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் வெள்ளத்தை போட்டுருவாங்க. அது இன்னும் டேஸ்ட்டு தான் கொடுக்கும். நானுமே வந்துட்டு பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த குழம்புக்கு வந்து பொரியல் தேவையே இல்லை. இருந்தாலுமே வந்து காய் வந்து அது கெட்டு போயிடும், சீக்கிரமாக புழுப்பூச்சி வந்துடுமா. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு செஞ்சிடலான்னு முடிவு பண்ணோம். அதனால தான் செஞ்சோம். காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மல்லித்தூள் இல்லை மஞ்சத்தூள், உப்புலாம் போடணும். அதுக்குள்ளே எனக்கு லேசாக தலை வலிச்சிருச்சா, அதனால் வரட்டியை குடிக்கலான்ட்டு இருந்தேன். இந்த வரட்டி இப்போ வச்சது இல்லை, காலையில் வந்து அச்சு பால் கெட்டு போணுச்சுல, அதுக்கப்புறமா இந்த டீ தான் வச்சா. இதுதான் நாங்கள் குடித்தோம். திரும்ப கொஞ்சமாக மிச்சம் இருந்துச்சு, அதை நானும் ஊற்றி குடிச்சிட்டேன். எனக்கு வந்து பால் இதெல்லாம் விட எனக்கு வரட்டி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் இது தான் எப்பயுமே குடிப்போம், வரச்சாயா. காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா மல்லிப்பொடி, அப்புறமா மிளகாப்பொடி, உப்பு எல்லாமே போட்டுட்டோம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் கம்மியாக தான் போட்டோம். ஒரு வழியாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு இந்த வேக்காட்டில் வந்து செய்கிறதுக்குள்ளே மயக்கமே வந்துடும். அப்புறமா சாப்பாடெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.